ஈரோடு இடைத்தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்காரா தலைமையில் பல்வேறு முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணி, வாக்குச்சாவடிகளை பயன்படுத்தும் பணி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்பணியை மாநகராட்சி ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு வார்டிலும் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களது வாக்காளர் அடையாள அட்டையை பரிசோதித்து அவர்கள் வாக்களிக்கும் போது எடுத்து செல்ல வேண்டிய பூத் ஸ்லிப்பை வழங்கி வருகின்றனர்.